யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது மகம் நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி கேது. ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு 2026 அடுத்த வருடம் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நட்சத்திரத்தை பற்றி ஒரு சின்ன விஷயங்களும் பார்த்துடலாம். கேதுவை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயங்கள் ஒரு கற்பனை உலகத்திலேயே இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிளான் ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குட்டி குட்டி விஷயம் பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய கற்பனையில் கட்டக்கூடிய கோட்டைகள் அதிகமாகவே இருக்கும். அதோடு இவங்க சிம்ம ராசி அப்படின்ற காரணத்தினாலேயே எந்த விஷயத்தையுமே பிரம்மாண்டமாக பண்ணணும், பெருசாக பண்ணணும், நம்மளை எல்லாருமே வியந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதாவது அறிவுரைகள் சொன்னோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அறிவுரைகளை அக்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அறிவுரைகள் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நமக்கே எல்லா விஷயம் தெரியும், தெரிஞ்ச விஷயத்தையே திருப்பி நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏதோ எதிரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்குற மரியாதைன்னு பார்த்திங்கன்னா தெரியாத மாதிரியே தலையை ஆட்டிக்குவாங்க. மற்றபடி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விருப்பம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுத்தமாக இருக்கவே இருக்காது அறிவுரைகள் பேரில். அடுத்து வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வேலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். கோச்சார நிலைமையும் பார்க்கும்போது நமக்கு சனியுடைய தாக்கம், கேது உட்காந்துருக்கு ராசியிலேயே அப்படின்ற காரணத்தினால வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், பணம் வர்றதில் குட்டி குட்டி சிக்கல்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். ப்ரமோஷனுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் சின்ன தடங்கள் அதுக்கப்புறமா கைக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். கேது இருக்கக்கூடிய ராசியும் கூட, அதே சமயத்தில் நட்சத்திர அதிபதியும் கேது. அப்போது 2 விஷயமாக நமக்கு கேது தாக்கம் கொடுக்குது. இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஞானமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், வார்த்தை தெளிவு, ஒரு முடிவு எடுக்கிறோன்னா தீர்க்கமாக நிற்போம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா தனிச்சையாக செயல்படக்கூடிய ஒருத்தங்க, யாருடைய பேச்சையுமே கேட்டுக்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா. இதில் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் நட்சத்திர தோஷம்லாம் சொல்வேன் இல்லையா, அதனோட சில தாக்கங்கள் வச்சு பார்க்கும் பொழுது அடிக்கடி மனம் உடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. வெளியே பெருசாக சொல்லிக்க மாட்டாங்க, ஆனால் இன்டர்னலாக மனசு சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்கன்னா பாதி நாள் பாசிட்டிவாக இருப்பாங்க, மீதி நாள் அப்படியே டவுன் ஆகிட்டு நமக்கெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டுக்கு போயிடுவாங்க. தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். அதை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் தான் எல்லாம், என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தன்மையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த காரணத்துக்காக தான் மகம் நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கர்வமாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்குவாங்க. நிஜத்தில் பார்த்தா கர்வமானவங்களாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்குள்ளே அவங்க போட்டுக்கக்கூடிய ஒரு ஷெல்டர்னு சொல்லலாம், ஒரு வளையம் போட்டுக்கிட்டு நம்மளை கொஞ்சம் திமிராக காமிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களே தவிர அதிகபட்சமான கனிவும் மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுவான ஒரு மனசு வச்சுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதில் ஒரு சிலருக்கு சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிறப்பு கட்டத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு நளினம் அப்படின்றது அவங்க விரல்களில் வராது. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்க முடியாது, கற்றுக்கிட்டாலும் பெருசாக செய்ய முடியாது. சுக்கிரன் நீசம் அப்படின்றது ஏன் இவ்வளவு தாக்கம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெண்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்களால பெரிய அளவில் க்ரியேட்டிவாக சில விஷயங்கள் பண்ண முடியாமல் போயிடலாம். ரொம்ப முக்கியம், பெண்களாக இருந்தால் சுக்கிரன் ஒரு ஆட்சியாக இருக்கணும், இல்லை பகை இல்லாமல் நீசமாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் குரு நீசமாக இருக்கக்கூடாது, குரு கூட கேது சேர்ந்துருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வர்றது, தடைகளை தாண்டி நல்லா முன்னுக்கு வருவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெயிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இவங்க விளங்குவாங்க. 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல குருவுடைய அமர்வு பற்றி பார்த்துடலாம். குருவுடைய அமர்வு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு இருக்கும் பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா பண ரீதியான விஷயங்கள், திடீர் வருமானங்கள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல ஹைக் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். லாபஸ்தானம்னு சொன்னாலே நமக்கு பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. மனசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இந்த மாதிரி சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் லாபஸ்தானத்துக்கு உண்டான வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக குருவுடைய பார்வை உங்களுக்கு 3ஆம் வீட்டில் விழுது. 3வது வீடு தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். உடன் பிறந்தவங்களோட அன்பு ஆதரவுன்றது நிச்சயமான முறையில் கிடைச்சே தீரும். அவங்க கூட பகைமையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அந்த பகைமை மாறி ரீயூனியன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க.
தைரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். என்னால் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு புது விஷயங்கள் கற்றுக்கிறதாகட்டும், அதே மாதிரி நமக்கு தெரியாத இடத்துக்கு போகிறது வர்றது, பெரிய ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறோன்னா எப்படி இது எல்லாத்தையும் நம்ம சர்வே பண்ண போகிறோன்ற பயமெல்லாம் இருக்கவே இருக்காது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும் அப்படின்னு தனியாகவே நிற்க முடியும். திடீர்னு வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அசாத்திய தைரியம் அப்படின்ற காரணத்தினால ஈஸியாக அவங்களால எல்லாத்தையுமே சமாளிச்சுக்க முடியும். அது ஒரு விஷயம். அடுத்ததாக குரு பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. 5ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த ஸ்தானத்தை குருவோட பார்வை கிடைக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக கிடைக்க வேண்டிய திருமணமாகட்டும், குழந்தை பிறப்பு, அதே மாதிரி வேலை, சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற நிலைமை இருக்குன்னா அதற்குண்டான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது இந்த குருவுடைய 5ஆம் பார்வை. நமக்கு 5ஆம் வீட்டில் குருவோட பார்வை விழுது அப்படின்னும் பொழுது அதிகபட்சமான நல்ல பலன்கள்லாம் படிப்படியாக நடக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நமக்கு குரு பெயர்ச்சி இருக்குது. அதாவது 2026 ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 5வது பார்வை இருக்கும். அதுக்கு முன்னாடி திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நிச்சயமாக தடை இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன சின்ன தடை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதம் எக்ஸ்ட்ராவாக இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து குருவுடைய 9வது பார்வை உங்களுக்கு 7ஆம் வீடான கலத்திரஸ்தானத்தில் விழுது. கலத்திரஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது திருமணம் ஆனவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த தடைகள் விலகும். திருமணத்துக்காக தடைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, நின்று போன கல்யாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா நிச்சயமான முறையில் திருமண தடைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி திருமணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கே வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதில் இருந்து ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு 2வது திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது நிச்சயமாக இருக்குது. இந்த 7ஆம் வீட்டை குரு பார்வையிடுற காரணத்தினால மங்களகரமான நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அமோகமான லாபம் குவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். லாபங்கள் நிறைவாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. கூட சேரக்கூடிய பார்ட்னர்ஸ் என்னென்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிஸோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி எல்லா விஷயமும் எதிர்பார்ப்போடு நடக்கத்தான் போகுது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் லோனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா லோனில் எந்த தடைகளும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வரவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கடன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து நமக்கு சனியுடைய அமர்வு. சனி எங்கே உட்காந்துருக்குன்னா 8வது வீட்டில் உட்காந்துருக்கு. 8 அஷ்டமஸ்தானம். இந்த இடத்துல நமக்கு சனியோடைய அமர்வு இருக்கிறதுனால எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் போச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு தடையை கொடுத்து அதுக்காக போராடி ரொம்ப ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அஷ்டமத்தை சனி செய்யக்கூடியது. கஷ்டங்கள் காட்டாமல் அஷ்டம சனி போகிறது கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு போராட்டத்தை கொடுத்தே தீரும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப லேசியாக ட்ரை பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கான முயற்சிகளை அதிகமாக போடுங்க. பணிவு, கனிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் போராட வேண்டிய அவசியம் இருக்காது. எளியோர்கள்கிட்டையுமே வலியோர்கள்கிட்டையுமே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்மளை விட ரொம்ப கீழே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பணிவு இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் ஏச்சி பிழைக்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது. கர்வமாக பேசுகிறத அறவே மறந்துடுங்க. அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா சனியோட தாக்கம்ன்றது நிச்சயமாக இருக்காது. அடுத்து சனி 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீடு கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தை கர்மகாரகனே பார்க்குறது அப்படின்றது ஒரு டபுள் தமாக்காவாக சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான வெற்றிகளை நிச்சயமாக குவிக்கக்கூடியது. அதுலேயும் உங்களுக்கு அந்த பிறப்பு கட்டத்தில் 10ஆம் இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து பலவிதமான நல்ல பலன்கள் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும். புதுசாக கம்பெனி மாறுறதுக்காக பிளான் பண்ணவங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்கும். நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். தொழிலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன தடைகள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்மம் அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல கர்மங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ரீவியஸில் பண்ணியிருக்கோமோ அதற்கான பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக நம்ம அனுபவிக்கக்கூடியது தான். சின்ன சின்ன உதவிகள் யாருக்காவது பண்ணியிருக்கோம் அப்படின்னும் பொழுது அது பெருவாரியாக புண்ணியமாக மாறி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி தருணங்களில் கிடைச்சே தீரும். அடுத்தது சனியுடைய 7வது பார்வை. சனியோட 7வது பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு 2ஆம் வீட்டில் கிடைக்குது. 2ஆம் வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம். இந்த இடத்துல நமக்கு சனி பார்வை கிடைக்கிறதுனால வருமானங்களில் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கும். ஆனாலும் நீங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம ரொம்ப லக்ஸுரியாக செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதில் சின்ன சின்ன முரண்பாடுகள் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு இவ்வளோ பணத்தை நம்ம மாதம் சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுது இல்லையா? அந்த கமிட்மெண்ட் பண்ணும்பொழுது அது ஒரு கடன் மாதிரி நமக்கு மாதம் கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதில் உங்களுக்கு இந்த இடைஞ்சல்கள்லாம் மாறி ஏதோ எளிமையாக நீங்கள் வாழற மாதிரியே ஒரு சூழ்நிலை நீங்களே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2ஆம் வீட்டு சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது தாராளமாக செலவு பண்ண விடாது. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து சனியோட பார்வை உங்களோட 5வது வீட்டை பார்க்குது. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம். இந்த இடத்த குருவும் பார்க்க தான் செய்யுது, அதே சமயத்தில் சனியும் பார்க்க தான் செய்யுது. கோச்சார கிரகங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கக்கூடிய இடம் தான் 5வது இடமா இருக்குது. இதனால் நமக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா கலவையான பலன்கள். புத்திர பாகியத்துக்காக ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் போகலாம். அவங்களுடைய பிறப்பு கட்டத்தில் கிரக அமைப்புகள் பொறுத்து தடையில்லாமல் நமக்கு குழந்தை கிடைக்கிறதுக்கும், சிலருக்கு மருத்துவ ஆலோசனைப்படி கிடைக்கிறதுக்கும் சின்ன சின்ன வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சனி பார்த்தாலே சின்ன தடங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கொடுத்து தான் தீர்வார். அதை நினச்சி பெரிய இஷ்யூவெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். கேதுவுமே பார்க்க தான் செய்யுது, சனியோட பார்வை விழுது, குருவோட பார்வை விழுது. குரு சனி சேர்ந்து பார்க்குற காரணத்தினால எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகமாக முடியறதுக்கான ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்துரும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, கடைசியில் முடிவு சுபமாக இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரியான சுபரோட பார்வை இருக்கிற காரணத்தினால எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக பார்க்க போகிறது ராகுவுடைய அமர்வு. ராகு 7வது வீட்டில் உட்காந்துருக்கு. களத்திர ஸ்தானத்தில் ராகு இருந்ததுன்னா என்ன நடக்கும்? எப்பயுமே 7வது வீட்டில் இந்த போகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு இருந்தால் காதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. காதல் மேலே ஒரு ஈர்ப்பு, திடீர்னு டக்குன்னு காதல், டக்குன்னு கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தென்படுது. அதில் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் இது சரியாக வருமானம் 1க்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பொருள் காரகத்துவத்தை அதிகபட்சமாக ஏற்றி கொடுக்கக்கூடியது தான் இந்த ராகுவுடைய அமர்வு. ராகு எங்கெல்லாம் உட்காந்துருக்கோ அந்த இடத்துல எல்லாமே பொருள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். உயிர் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது நமக்கு நம்மளே உறவுகள், இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன சஞ்சலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் பொருள் ரீதியான நம்ம நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்தே தீரும். அடுத்து ராகுவுடைய அமர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டை ராகு பார்க்குது. 11ஆம் வீட்டை ராகு பார்க்கும்பொழுது லாபஸ்தானம் இல்லையா? லாபஸ்தானத்தில் ஆல்ரெடி குருவும் உட்காந்துருக்கு. அதே இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா ராகுவோட பார்வையும் இருக்குது. குரு ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு சண்டால யோகம் தான். இருந்தாலும் பொருள் ரீதியான விஷயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபங்கள் வந்தே தீரும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு பிளான் பண்ணால் ரொம்ப யோசித்து தள்ளி போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. நினச்ச உடனே வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துரும். ஆண்களுக்காக இருந்தது அப்படின்னா ஆண்களுக்கு உடல் அளவில் கொஞ்சம் பலகீனம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடிக்கடி ஏதாவது அடிபடுறது, உடல் சோர்வு, அலுப்பாகவே இருக்குது, எந்த விஷயத்தையும் டக்குன்னு செய்ய முடியல, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே உங்களுக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் பெண்களாக இருந்தால் சேம் இதே மாதிரி தான். ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். உடல் ரீதியான சோர்வு அசதியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆஃபீஸ் போகக்கூடியவங்க அடிக்கடி லீவ் போட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துகிட்டு வீட்டில் தூங்கிட்டே வேலை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு பார்த்திங்கன்னா பஞ்சுவாலிட்டி எல்லாத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண விடாது. அந்த ஒரு காரணத்தினால ராகுவுடைய அமர்வு வரும்பொழுது நம்மளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும். அலாரம்லாம் வச்சுக்கிட்டு சீக்கிரம் எழுந்திருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நம்ம தான் நம்மளை தயார்படுத்திக்கணும். இது ஒன்று பண்ணால் போதுமானது. அடுத்து ராகு 3ஆம் வீட்டை பார்க்குது. 3ஆம் வீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா தைரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானம். இந்த இடத்துல ராகு பார்க்கும்பொழுது உடன் பிறந்தவங்களோட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பான முறையில் உண்டு. நமக்கு பார்த்திங்கன்னா உறவினர்களோட கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருக்கிறது, எல்லாரோடையுமே கூட்டாக பழகிறது, ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப நல்ல மிங்கிளாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் ராகுவுடைய 3ஆவது வீட்டு பார்வை. அதுலேயும் தைரியம், ராகு கேதுலாம் நமக்கு நெகட்டிவான கிரகம்னு சொல்லுவோம். அந்த கிரகங்கள் நமக்கு தைரியஸ்தானத்தை பார்க்குது அப்படின்னு சொன்னாலே அசாத்தியமாக தைரியம் வரும். நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியுமா, எப்படியெல்லாம் பேசுவாங்களான்னு எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருப்போம். ஆனால் எப்படியெல்லாம் பேசுகிறோன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க பயப்படுவாங்க. இவ்வளோலாம் பேச தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு தைரியம் நமக்கு அசாத்தியமாக வரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3ஆம் வீடுன்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை புகட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த ராகு பார்வைக்கு இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது கேதுவுடைய அமர்வு. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே அமர்ந்திருக்கு. ராசியில் கேது இருக்கிறதுனால எந்த விஷயங்களாக இருந்தாலும் நம்ம ரொம்ப பார்த்திங்கன்னா வாக்கில் கேது இருக்கிற மாதிரி நினச்சிக்கலாம்.
அதாவது ரொம்ப தீர்க்கமாக யோசிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும், ஞான மார்க்கத்தை கொடுக்கும், கடவுள் மேலே திடீர் ஈடுபாடுகள் வரும், சித்தர்கள் தேடல் பற்றி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினச்சிப்போம், நல்ல ஆன்மீகமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டக்கு டக்குன்னு கோச்சிக்கிறது, விரோதம் பாராட்டுறது, விரக்தியாகவே இருக்கிறது, வீட்டில் கோச்சிக்கிட்டு சாப்பாடு மேலே கோவப்பட்டு நம்ம தனியாக உட்காந்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் க்ரியேட் பண்ணக்கூடியதும் இந்த கேதுவுடைய அமர்வு. சட்டுன்னு கோவப்படுறது, சட்டுன்னு அப்படியே டவுன் ஆகுறது, இது எல்லாத்தையுமே கேது தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது கேதுவுடைய 5வது பார்வை உங்களுக்கு 9வது வீட்டில் விழுது. 9வது வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம், இந்த இடத்துல கேதுவோட பார்வை அமர்ந்ததுன்னா அப்பாவுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைகள்லாம் செலவினங்கள் வரலாம், அதே மாதிரி சின்ன சின்ன விரக்தியான விஷயங்களும் வரலாம். கேது பார்க்குற காரணத்தினால உலகத்தை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் பண்ணணுமா, இதெல்லாம் வேணுமா அப்படின்ற மாதிரி பெரிய கருத்து மோதல்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நமக்கு பாக்யஸ்தானம் அப்படின்றனால கிடைக்க வேண்டிய விஷயங்கள், என்னென்ன விஷயங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோமோ நியாயமான முறையில் நமக்கு என்ன வரணுமோ அதுக்காக மட்டும் போராடினா கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அதுலேயும் ரொம்ப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அதிகபட்சமாக போராட வேண்டிய அவசியம் இருக்காது. போராடி ஒரு விஷயத்தை பெற வேண்டிய அவசியம் கண்டிப்பான முறையில் கிடையாது. கேது ராகுலாம் இருக்குனாக்கா நமக்கு வேண்டியதை தன்னால் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துரும். அடுத்ததாக 5ஆம் வீடு. 5ஆம் வீடு கேதுவுக்கு 9வது பார்வையாக விழுது. இது பார்த்திங்கன்னா நமக்கு புத்திரஸ்தானம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், குருவோட பார்வை விழுது, சனியோட பார்வை விழுது, கேதுவுடைய பார்வையும் விழுது. இது புத்திரஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த இடத்துல இந்த 3 கிரகங்கள் பார்த்தாலுமே நமக்கு புத்திர தடை ஏற்படுமா அப்படின்னா தடையெல்லாம் ஏற்படாது. நமக்கு நடக்க வேண்டிய திருமணமாகட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே எல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அதில் 1, 2 பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணால் ஒரு தடங்கள் வர்றது, எது ஆரம்பித்தாலும் சின்ன சின்ன தடை வருது, அப்படிலாம் ஒரு பிரேக் ஆகி திருப்பவும் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எது நடந்தாலும் ஃபினிஷிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதுனால எந்த தடைகளாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சரி பண்ணி கொடுக்கறது தான் குருவுடைய தன்மை. அதனால் அதை பற்றி எந்த கவலையுமே பட வேண்டாம். இந்த கோச்சார நிலைமை அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா 4 கிரகங்களை வச்சு தான் எல்லா விஷயமே போயிட்டே இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய பயிற்சிகள் இருக்கிறதுனால அதை வச்சு பெருசாக நம்ம எதையுமே பலன்கள் எடுக்க மாட்டோம். இந்த 4 கிரகங்களோட அமர்வுகள் தான் மேன் ஆஃப் த மேட்ச்னு சொல்கிற மாதிரியாக கட்டங்களில் ஒரு விஷயங்களை பண்ணக்கூடியது, பலன்கள் கொடுக்கக்கூடியது. உங்களோட பிறப்பு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோடு சேர்த்து இந்த கிரகங்கள் அமரும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் கிடைக்குது அப்படின்றதையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அடுத்து நட்சத்திர தோஷம். நட்சத்திர தோஷம் அப்படின்றது நம்ம ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்குமே ஒரு கிரகங்கள் தோஷம் கொடுக்கும். அப்படி கொடுக்குற பட்சத்தில் இது என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தோஷம் கொடுக்கக்கூடியது. சந்திரன் நமக்கு தோஷப்படுது. அப்படி இருக்கும் பொழுது மனம் சார்ந்த விஷயம், ஒரு தாட் ஏதாவது நம்ம நினைக்கிறோம், ஒரு விஷயங்கள் நினைக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நினச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அது பாசிட்டிவாகவே கொண்டு போகும். கற்பனையிலேயே இருப்போம். அந்த கற்பனையும் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்க மாதிரி ஒரு கற்பனையை கொண்டு வந்துடுவோம். பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 15 நாள் நெகட்டிவாகவே இருப்போம், மீதி 15 நாள் பாசிட்டிவாக இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலவோடு சம்மந்தப்பட்டதான் நம்ம மனசு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பௌர்ணமி நிலவை கண்கூளிர பார்க்கணும், அது ஒரு விஷயம். அடுத்து பௌர்ணமி சமயத்தில் கொஞ்ச நேரம் ஏதாவது பூஜைகள் செய்யலாம். அதாவது கோவில்களுக்கு, சிவன் கோவிலுக்கு போய் பூஜை பண்ணுறதோ அப்படி இல்லைன்னா அம்மன் வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பிளான் பண்ணுறது, ஏதாவது அதில் தடை வர்றது, ரொம்ப ஒத்து பார்த்தா நமக்கு தூக்கம் வந்துடும். ஏதாவது ஒரு விஷயம் எழுதணும்னு நினைப்போம், தூக்கம் வந்துடும். நம்ம கலையார்வத்தோடு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதாவது தடை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் சந்திரதோஷம் தரக்கூடியது. அதில் உடல் உபாதைன்னு பார்த்திங்கன்னா கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சட்டுன்னு நமக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது, தலைவலி வர்றது, நீர் கோக்குறது, சைனஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரதுக்கு காரணமும் சந்திரதோஷம் தான். இதுக்கு அம்மன் வழிபாடு பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா இதற்கான ரத்தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முத்து அணிஞ்சிக்கலாம். முத்து வெள்ளியிலையோ தங்கத்துலேயோ ஒரு மோதிரமாவோ இல்லைன்னா தோடா பெண்டண்ட்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா அளவுக்கு அதிகமாக நல்ல விஷயங்களை கண்டிப்பாக ஈர்த்து கொடுக்கும். வெள்ளை கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க. இந்த சந்தன கட்டை இருக்கு இல்லையா, அதை உரசி நெத்திக்கு வச்சுக்கிறது இன்னுமே அதிகபட்சமான பலன்கள் கொடுக்கும். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது இருக்காது. அம்மாவோட அதிகமாக வாக்குவாதம் பண்ணக்கூடியவங்களும் இந்த நட்சத்திரக்காரர்கள் தான். ஏன்னா சந்திரன்னா தாயை குறிக்கக்கூடியது, மாமியாரையும் குறிக்கும். அதனால் நமக்கு அவங்களோடலாம் ஒத்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்காகவே நான் சொன்ன இந்த பரிகாரங்களை பண்ண பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும்.
தொடர் வழிபாடு, அதாவது வருடம் முழுவதும் என்ன கடவுளை கும்பிட்டா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். இது பலவிதமான சிக்கல்கள்லேருந்து உங்களை பாதுகாத்து கொடுக்கறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.